நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோச்சித்துமர்ஹசி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனுடைய சோக மோகம் நீங்குவதற்காக தத்துவ ஞானத்தை உபதேசித்து வருகின்றார். ஆத்மா நிர்விகாரி, அகர்த்தா. அது எவ்விதமான விகாரமும் அடைவது இல்லை, மாறுபாடும் அடைவது இல்லை, அதை எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை. இங்கு அனைத்தும் அந்த ஆத்மாவை ஆதாரமாக கொண்டு இருக்கின்றன. அதனால் ஆத்மா அவிகாரி, அகர்த்தா. நான் என்று எனக்கு ஆதாரமாக இருப்பது அந்த ஆத்மாதான். நான் என்று நம்ம சாமான்யமாக உடம்பு வரைக்கும் நினைத்தாலும், உடம்பு தான் நான் நினைத்தாலும், சாஸ்திரம் விசாரம் செய்து நான் யார் என்று ஆராய்ந்து பார்த்தா நான் அந்த ஆத்மா. இந்த உடம்பு இருப்பதற்கும் இயங்குவதற்கும் எந்த ஒரு சக்தி, எந்த ஒரு சைத்தன்யமானது காரணமாக இருக்கின்றதோ அதுவே நான். அதுதான் என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம். இந்த உடம்பு, மனது இவைகள் என்னால் இது என்று எனக்கு புறம்பாக அறியப்படுபவை. இவைகள் ஜடமானவை. நான் என்பது சேத்தனம். இது ஜடமாக இருக்குங்கிறதுனாலேயே இது நான் இல்லை, நானாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இவை இது என்று என்னால் அறியப்படக்கூடியவையாக இருக்கின்றன. ஆகவே உடல் முதலானவை நான் அல்ல. நான் அதற்கு வேறான சைத்தன்ய ஸ்வரூபம். அதை அறிகின்ற அறிவு நான் என்று தன்னை ஆத்மாவாக யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களும் பிறப்பு இறப்பு அற்றவர்களாக ஆகிறார்கள். ஆகிறார்கள் என்னது? தன்னை பிறப்பு இறப்பு அற்ற ஆத்மாவாக உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். அதற்கு மேலே தான் அல்லாத உடலை, பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட உடலை தான் என்று அவர்கள் கருதுவது இல்லை. இது நாள் வரைக்கும் நினைத்திருந்தது அறியாமையினால தவறான அறிவு. நான் அல்லாத ஒன்றை நான் என்று நினைத்திருந்தோம். சத்தியம் அல்லாத ஒன்றை சத்தியம் என்று நினைத்திருந்தோம். அதுதான் அவித்யா, அறியாமை. குரு சாஸ்திர அனுகிரகத்தினால நமக்கு அந்த அவித்யா நீங்குகின்ற பொழுது நான் யார், இந்த உலகம் என்ன என்பது விளங்குகின்றது. நானும் இந்த உலகமும் அழிவற்ற பிரம்மம். அதனால் நான் என்பது ஆத்மா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக அதுவே இருக்கின்றது. இந்த ஆத்மா ஆகவே அழிவற்றது, பிறப்பற்றது. இந்த பிரபஞ்சமும் அழிவற்றது, பிறப்பற்றது. பிரபஞ்சம்ங்கிற பொழுது பிரபஞ்சத்துக்கு ஆதாரமான பிரம்மம். எது இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றதோ அது பிறப்பு இறப்பு அற்றதாக, பூர்ணமானதாக இருக்கின்றது. அதற்கு மேலே இந்த உடல் என்பதும் உலகம் என்பதும் தோற்ற மாத்திரமாக வந்து போய் கொண்டிருக்கின்றது. இதுதான் தத்துவ விஷயம். இந்த தத்துவத்தை அறிந்து கொண்டவர்கள் அதற்கு பிறகு இந்த நாமரூபங்கள், உடலினுடைய தோற்றத்தை பற்றி, மரணத்தை பற்றி வருந்துவது இல்லை, கவலைப்படுவது இல்லை. என்று இந்த தத்துவத்தை சொல்லி, ஆகவே இதை அறிந்தவர்கள் வருந்துவது இல்லை, கவலைப்படுவது இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சாமானிய அறிவான இந்த உடம்பு தான் நான் என்று நினைக்கக்கூடிய அந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இங்கு கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எது ஒன்று பிறந்திருக்கின்றதோ
அது ஒரு நாள் இறந்துதான் ஆகும், அழிந்துதான் போகும். அப்புறம் இறப்பது மீண்டும் பிறக்கும். வந்தால் போகும், போனால் வரும். இது சுழற்சி சக்கரம். உலகங்கிறது ஒரு சுழற்சி முறையில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றது, சக்கரமாகத்தான் இருக்கின்றது. பூமியிலிருந்து செடி கொடிகள் தாவரங்கள் தோன்றுகின்றன, அப்புறம் அதிலேயே வளர்ந்து திரும்ப அதிலேயே மடிந்து விடுகின்றன, திரும்ப வருதுன்னு. வருதல் போதல்ங்கிறது உலகத்தில் இயற்கையில் உலக இயக்கத்தில் நம்ம தொடர்ச்சியான ஒரு சக்கரமாக பார்க்கிறோம், ஒரு சுழற்சியான வட்டமாக பார்க்கிறோம். பகல் இரவு மாறி மாறி வருகின்றது, சூரியன் சந்திரன் வந்து போகின்றது, பருவ காலங்கள் மாறி மாறி வருகின்றன என்றால் இது போனது திரும்பி வரும், வந்தது போகும். இது உலக நியத்தி, இயற்பியல் விதினா. அதனால் இது உலக நியத்தி. அதை புரிந்து கொண்டாலும் செல்வதை குறித்து வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. அதான் நம்ம 26வது ஸ்லோகத்தில் 25, 26, அடுத்த ஸ்லோகத்தில் 27 இதைத்தான் தெளிவாக சொல்லுகின்றார். அதனால் அனித்தியமானது என்று நினைத்தாலும், அனித்தியமானதுன்னா இந்த சரீரத்தோடு தோன்றி சரீரம் அழிகின்ற பொழுது அறிகின்றது என்று நினைத்தால் அது மீண்டும் பிறந்து வரும். அப்படி பார்த்தாலும் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. ஒரு கால் இதனை நீ என்றும் பிறப்பதும் என்றும் இறப்பதுமாக எண்ணினாலும் உயர்த்தோளா நீ இவ்வாறு துக்கிக்க வேண்டாம். ஏன்னா போனது திரும்ப வரும், திரும்ப வரத்தான் போகுது. இறந்து போச்சுனாக்கா திரும்ப அது முளைத்து வரும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. அடுத்த பாடல் நம்ம பார்க்க வேண்டியது 27வது ஸ்லோகம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாதபரிஹார்யேர்த்தே நத்வம் சோச்சித்துமர்ஹசி. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாதபரிஹார்யேர்த்தே நத்வம் சோச்சித்துமர்ஹசி. பாஷ்யம். பாஷ்யத்துக்கு அவதாரிக்கை பார்த்துட்டு, அவதாரிக்கை ஒரு வரி தான். ததாச்ச சதி, ததாச்ச சதினா இது இவ்வாறு இருக்கும் பொழுது, சரீரத்தோடு பிறந்து சரீரத்தோடு அழிவதாக இருந்தாலும் என்று அப்படி இருக்கிறதுனால என்ன, அப்படி இருக்கிறது உலக நியத்தி. அதனால் இயற்பியல் விதியை, இயற்கை விதியை சொல்லுகின்றார். ஸ்லோகத்துக்கான பதார்த்தம் பார்க்கலாம். ஜாதஸ்ய ஹி, ஹி என்பது நிச்சயார்த்தம், நிச்சயம், கண்டிப்பாக பிறந்தவனுக்கு, பிறந்ததற்கு அல்லது பிறந்தவனுக்கு. மிருத்யுஹு த்ருவஹ, மரணம் நிச்சயம். பிறந்தவனுக்கு மரணம், பிறப்பது எது பிறக்கின்றதோ எது தோன்றுகின்றதோ அது நிச்சயமாக ஒரு நாள் அழிந்து போகும் என்பது மாற்ற முடியாத ஒன்று, மாறாத விதி. அதே மாதிரி ஜன்ம மிருதஸ்ய ச ஜன்ம த்ருவம், இறப்பதற்கு இறந்தவனுக்கு மீண்டும் பிறப்பு என்பதும் நிச்சயம். ஏன்னா உலகத்தில் நம்ம அப்படித்தான் பார்க்கிறோம். இது நிச்சயம்னு எப்படி சொல்கிறீங்கன்னா, உலகத்தில் எல்லாமே அப்படித்தான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. இந்த பூமியே பிரபஞ்சமே ஒரு காலத்தில் தோன்றியது என்று அறிவியல் முறைப்படி பார்த்தாலும் இது கண்டிப்பாக ஒரு நாள் அழிந்து போகும் என்பதில் மாற்றம் இல்லை. அப்படி வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்குறோம். இப்போ இந்த சமயத்திலேயே புதிதாக உற்பத்தி ஆகிற நட்சத்திரங்கள் இருக்குது, ஏற்கனவே உற்பத்தியாகி இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கிற நட்சத்திரம் இருக்குது, அப்புறம் அழிந்து கொண்டு இருக்கின்ற இறந்து போகின்ற நட்சத்திரங்கள் இருக்குது. அப்படி பூமியும் ஒன்று தான், இந்த சூரியனும் அப்படி ஒன்று தான். சூரியனும் ஒரு 500 கோடி வருடங்களுக்கு முன்னாடி தோன்றியதுன்னா, அதில் இருக்க வாயுக்கள்லாம் எரிந்து முடித்ததுன்னா 500 கோடி வருஷத்துக்கு பிறகு சூரியனும் இல்லாமல் போயிடலாம். சூரியன் இல்லாமல் போச்சுன்னா பூமியும் இல்லாமல் போய்விடும். அப்போ அதோட முடிஞ்சதான்னா வேறு எங்கேயோ இன்னொரு சூரியன் தோன்றுகின்றது, அதை சுற்றி இன்னொரு கிரகங்கள், மற்ற கிரகங்கள், பல கிரகங்கள் தோன்றுகின்றன. அதனால்
பிரபஞ்சத்தில் வருவதும் போவதுங்கிறது இயல்பு. அதே மாதிரி தான் இந்த உயிர்கள் என்பதும் உடல்கள் என்பதும் அப்படித்தான் இருக்குது. கொசு மூட்டை பூச்சியிலேருந்து பார்க்குறோம், பிறக்குது, வளருது, இறக்குது. அப்புறம் அதோட முடிஞ்சதான அந்த சீசனோட அப்போ அந்த சீசன் முடிஞ்சது, கொசு தொல்லை இல்லைன்னா திரும்ப அடுத்த சீசனுக்கு வந்து விடுகிறது. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் வந்து விடுகிறது. ஈசல் பார்த்தாக்கா அந்த மழை பெஞ்சால் 4 நாளைக்கு இருக்குது, சரி அவ்வளவுதானா, திரும்ப அடுத்த மழைக்கு அடுத்த பருவத்தில் அது வந்து விடுகின்றது. எப்படி போச்சு, எப்படி வந்ததுன்னா அது சுழற்சியாக அப்படித்தான் இருக்குது. முதல்ல எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போகின்றது, மீண்டும் அங்கிருந்து வருகின்றது. அதனால் பிறக்கிறது எதுவோ அதற்கு நிச்சயமாக மரணம் ஒன்று, தோற்றம் ஒன்று இருப்பதற்கு நிச்சயமாக மறைவு உண்டு. அதே மாதிரி மறைதல் என்பது, இறத்தல் என்பது மீண்டும் வருகின்றது. அதனால் சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறதுன்னு திரும்ப அடுத்த நாள் உதித்து வருகின்றது. அப்படித்தான் பார்க்குறோம். அதே மாதிரி தான் பிறப்பும் இறப்பும். ஆகவே அதனால் அபரிகாரியே அர்த்தேனா பரிகாரம் செய்ய முடியாத விஷயத்தில், இந்த விஷயத்தை நம்ம ஒன்றும் மாற்றி அமைக்க முடியாது. பரிகாரம்னா என்னது, ஏற்கனவே நடக்கணும்னு ஒன்று இருக்கிறத நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சி தானே பரிகாரம். பரிகாரம்னா மாற்றி அமைத்தல், ஒரு எதிர்வினை ஆற்றி அதை சரி செய்தல். ஒரு தவறு பண்ணிட்டோம், பாப்பம் பண்ணிட்டோம்னா அதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணு அப்படின்னா என்ன, அந்த பாப்பத்தினால அந்த தவறுனால என்ன துன்பம் நமக்கு வருமோ, எந்த துன்பம் வந்திருக்கிறதோ அதை இந்த பரிகாரம் பண்ணால் அது வராமல் போயிடும், சரியாயிரும்னா. இப்போ அதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு எதிர்வினை, அதை தடுத்தல், மாற்றி அமைத்தல். அப்படி பரிகாரம் பண்ணுதல் என்பது இதற்கு முடியாது, நீக்க முடியாததுன்னு அர்த்தம். பரிகாரம்னா பரிகரத்தி, நிற்க முடியாதது, இதை மாற்றி அமைக்க முடியாது. சாஸ்வதமாக இருக்கேன்னா மருத்துவ வசதி அதிகமாக என்னென்னா வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது, சாவு எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அதனால் மருந்து சாப்பிட்டதுனால நீண்ட காலம் சாகாமல் சிரஞ்சீவியாக இருந்தாருன்னா, சிரஞ்சீவியாக இருக்கிறாரோ ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். சிரஞ்சீவினா நீண்ட காலம் இருப்பார்னு அர்த்தமே ஒழிய சாகாமல் இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. அப்படி அர்த்தம் இல்லை. சிரஞ்சீவினா, சிரம்னா நீண்டன்னு அர்த்தம், அவ்வளோதான். நீண்ட காலம். இன்னொரு உயிரினத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இவருடைய ஆயுள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது முடிவுக்கு வரக்கூடிய ஒன்று தான். அதனால் என்ன காயக்கல்பம் சாப்பிட்டாலும், காயக்கல்ப பயிற்சி பண்ணாலும் இந்த காயத்தை கல்ப காலத்துக்கு வைத்து கொள்ள முடியாது. கல்ப காலத்துக்கு வைத்து கொண்டாலும் கல்பமே ஒரு நாள் முடியக்கூடியதுன்னா, இந்த யுகம் முடிஞ்சு ஒரு கல்பம் முடிஞ்சு திரும்ப பிரளயத்தில் எல்லாம் ஒடுங்கி திரும்ப அடுத்த கல்பமானது தோன்றும்னா. அதனால் நம்ம அதெல்லாம் 8வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் பின்னாடி சொல்கிறார், பிரம்மலோகம் பிரம்மாவுடைய ஆயுள்னா இந்த பூலோகத்தை மனிதனோட ஆயுளை ஒப்பிட்டு பார்க்குற பொழுது அது மிக நீண்டதாக மிக பெரியதாக இருக்கின்றது. ஆனால் அதுவும் ஒரு நாள், பிரம்மலோகமும் ஒரு நாள் பிரளயத்தில் அழிந்து போகும். பிரம்மாவும் அவருடைய ஆயுட்காலம் முடிந்து அடுத்த பிரம்மா வருவார்னா. அதனால் இது பரிகாரம் மாற்ற முடியாத ஒரு இயற்கை விதி, இயற்பியல் விதி. ஆகவே அதை குறித்து துவம் சோச்சித்தும் ந அர்ஹசி, அதை குறித்து வருந்துவதற்கு நீ உரியவன் அல்ல. அது வருந்துறதுனால ஒன்றும் ஆகப்போவது இல்லை. அதனால் இயற்கையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி, அதான் அறிவு. ஞானம்ங்கிறது என்னது, இங்கே என்ன இருக்குன்னு நம்ம தெரியாத பொழுது வருத்தப்படலாம், கவலைப்படலாம். தெரிந்து கொண்ட பிறகு அதை வருத்தப்பட்டால் அந்த அறிவுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இது இப்படித்தான். இப்போ ஒரு குழந்தை அறியாமையினால் சில விஷயங்கள் தப்பு பண்ணுது, அப்புறம் அதனால் துன்பப்படுது. பெரியவர்களுக்கு என்னது, அந்த துன்பம் இருக்கான்னா இல்லை. குழந்தை அதோட நிழலை பார்த்தே பயப்படுது. சின்ன குழந்தை பார்த்தாக்கா அதோட நிழல் பெருசாக இருந்தால் ஏதோ பூதம் மாதிரி இருக்குதுன்னு நினச்சி பயந்து அலறுது. அதே இது பெரியவங்க பண்ணுவாங்களான்னா. அப்போ என்ன, விவேகம் இருக்கிறவன் இது வெறும் நிழல் தான், அதுவும் நம்முடைய நிழல் தான் அப்படிங்கிற பொழுது அதை குறித்த அச்சமானது பயமானது வராது. அதனால் இந்த விவேகம் இருந்தால் இந்த துக்கம், இது துக்கப்படுவதற்கு உரிய விஷயம் அல்ல. மரணம் என்பது வருந்துதற்குரிய ஒரு விஷயம் அல்ல, அது மாற்ற முடியாத இயற்கை விதி. அதனால் தோன்றி மறையுது அப்படின்னாலும் மாற்ற முடியாது, வருந்தி பயனில்லை. அல்லது வாஸ்தவமாக என்னது, அது பிறப்பு இறப்பே இல்லாதது அப்படின்னாலும் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை.
அதனால் அதை முதல்ல சொன்னார். இது அபியுபேத்தியவாதம்னு பார்த்தோம். நீ நினைக்கிற மாதிரி உடம்போட ஆத்மா பிறந்தது, உடம்போட ஆத்மா இறக்கிறதுனாலும் இங்கு வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. வருந்துவதனால இது பரிகாரம் செய்ய முடியாத ஒன்று. அதனால் இதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இல்லை நான் வருந்தித்தான் ஆவேன்னா அப்போ ஒன்று பண்ணுவேன், நான் என்னுடைய வருத்தத்தை போக்க முடியல, நான் அழுது தான் ஆவேன்னா துக்கம் போகணுங்கிறதா நம்மளுடைய விருப்பம். மற்றதெல்லாம் மரணம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்குது. அந்த மரணம் துக்கம் இல்லாமல் இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். அதானே எல்லோரும் விரும்புகிறது. மரணம் இருக்குங்கிறது தெரிந்த ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் அந்த மரணம் மறந்துடுறோம். நம்ம அபிமானத்தினால பற்றுனால யாராவது ரொம்ப நெருக்கமானவர்கள் போயிட்டாக்கா, ஐயோ போயிட்டியே, என்னையை விட்டுட்டு போயிட்டியேன்னா, அதான் அவன் போனது பிரச்சனை இல்லை, நீ என்னையை விட்டுட்டு போயிட்டியே, நீ போனதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜீவிதம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதா நம்ம பிரச்சனையே இல்லைய. அவன் போகிறாங்கிறது நமக்கு போனதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றுங்கிறது தெரிந்தது தான். ஆனால் போனதுக்கப்புறம் அதனால் நமக்கு வரக்கூடிய இழப்பு இருக்கே, அதை நினைத்து தான் நமக்கு துக்கம். அதனால் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு அதில் தான் சாஸ்திரம் சொல்லுது. அதனால் நமக்கு அதனால் வரக்கூடிய நஷ்டங்களை நினச்சி கஷ்டப்படுகிறோம். வாஸ்தவமாக அதுவும் நம்மளுடைய விதியினால் வர்றது. நம்ம அந்த கஷ்டம் அந்த இழப்புனால் என்ன துன்பத்தை அனுபவிக்கணும்னு இருக்கோ அது நம்முடைய விதி. அவருடைய விதி முடிஞ்சு போயிட்டார். அவர் இல்லாததுனால நம்ம என்ன துன்பத்தை, அந்த பொருள் இல்லாததுனாலேயோ உறவுகள் இல்லாததுனாலேயோ நாம் என்ன துன்பத்தை கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருக்கோ அது விதி. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டால் அது துன்பமாக கஷ்டமாக இருக்காது. சரீரத்துக்கு சில சிரமங்கள் வரலாம், வாழ்க்கை ஜீவனத்தில் சில சிரமங்கள் வரலாம். ஆனால் இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம்னு புரிந்து கொண்டால் அது மனதில் துக்கமாக ஆகாது. அதுதான் இங்கே சொல்கிறது. நமக்கு மனதில் துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன, சரீரத்துக்கு வரக்கூடிய துக்கத்தை, புற வாழ்க்கையில் வரக்கூடிய துக்கத்தை நம்மளால் பரிகாரம் பண்ண முடியாது. உடம்புக்கு வரக்கூடிய நோயையோ முதுமையையோ நம்ம எதுவும் செய்ய முடியாது. புறத்தில் வரக்கூடிய குளிர் வெப்பத்தை நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. மரணத்தை நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் நம்ம செய்ய வேண்டியது எங்கே, மனதில். அதை குறித்து நமக்கு துக்கம் இருக்குது, கவலை இருக்குது, வருத்தம் இருக்குது. அந்த வருத்தம் வராமல் இருக்கிறது, வருத்தப்படுறதும் வருத்தப்படாமல் இருக்கிறதும் நம்மால் செய்ய முடிந்தது. அதை நம்மால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். அறியாமை அல்லது அதிகமான பற்று இருந்தால் அது வருத்தமாக துக்கமாக கவலையாக இருக்கும். அந்த பற்று இல்லை என்றால், அறியாமை இல்லை என்றால், இந்த விவேகமானது ஏற்பட்டால் இது உலக இயல்பு என்று புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த தயார்படுத்துறது தான் ஞானம். அதற்கு தான் இந்த உபதேசத்தை செய்கின்றார். பாஷ்யம். ஜாதஸ்ய ஹி லப்தஜன்மனஹ த்ருவஹ அவ்யபிசாரி மிருத்யுஹ மரணம் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யோயம் ஜன்ம மரண லக்ஷணः அர்த்தः. தஸ்மின் அபரிஹார்யே அர்த்தே ந த்வம் சோச்சித்தும் அர்ஹசி. ஜாதஸ்ய ஹி லப்த ஜன்மனஹ. ஜாத்தஸ்யன்னு என்ன அர்த்தம், லப்த ஜன்மனஹ, பிறப்பை அடைந்த அப்படின்னு அர்த்தம். லப்தனா அடைந்த, பிறப்பை பெற்ற, பிறப்பை அடைந்த. ஹீங்கிறதுக்கு ஆச்சார ஒன்றும் அர்த்தம் சொல்லலை. ஏன்னா துருவகங்கிறது நிச்சயார்த்தம் பின்னாடியே இருக்குது. அதனால் ஹீங்கிறது ஒன்றும் அர்த்தம் விசேஷமாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளணுங்கிறது இல்லை. பாத பூரணார்த்தம் அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். துருவகன்னு அர்த்தம் அவ்யபிச்சாரி. அவ்யபிச்சாரினா மாறாததுன்னு அர்த்தம். தன் நிலையிலிருந்து மாறாதது. துருவம் அப்படின்னா நிலையாக இருப்பது, மாறாதது. அதனால் துருவ நட்சத்திரம் சொல்கிறோமே, துருவ நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் இடம் மாறும். ஆனால் துருவ நட்சத்திரம் மட்டும்
அதே திசையில் அதே இடத்துல அப்படியே எப்பொழுதும் இருக்கின்றது. அதான் துருவம். அதனால் அவ்யபிச்சாரினா மாறாதது. வெபிச்சாரம்னா தன் நிலையிலிருந்து மாறுதல், அவ்யபிச்சாரம்னா மாறாதது. அதனால் பிறப்பை அடைந்தது, மிருத்யு மரணத்தை அடைதல் என்பது மாறாதது, மாறாத விதி, இயற்கை விதி, இயற்பியல் விதி. மிருத்யுகுனா மரணம். அதே மாதிரி துருவம் ஜன்ம மிருதஸ்யச்ச, மரணம் அடைந்ததற்கு பிறப்பு என்பது மாறாதது. அதனால் பிறந்ததற்கு இறப்பு என்பது மாற்றமில்லாதது, இறந்ததற்கு பிறப்பு என்பது மாற்றம் இல்லாதது. அபரிகாரியோயம், அபரிகாரியக அயம் ஜன்ம மரண லக்ஷணக அர்த்தக. அதனால் பிறப்பு இறப்பு என்ற லட்சணத்தை உடைய இந்த விஷயம் பரிகாரம் செய்ய முடியாதது, மாற்றி அமைக்க முடியாதது. ஆகவே தஸ்மின் அபரிகாரியே அர்த்தே, ஆகவே அந்த பரிகாரம் செய்ய முடியாத இந்த விஷயத்தில் துவம் ந சோச்சித்தும் அர்ஹசி, நீ வருத்தத்தை அடைவது தகாது. சுந்தரராஜ சர்மாவுடைய தமிழாக்கம். அப்படி ஆத்மா அனித்தியம் என்று இருந்தாலும், போன இப்போ உடம்போட பிறந்தது, உடம்போட இறக்கக்கூடியது என்று சாமான்யமாக கருதப்படுற மாதிரி அப்படி இருந்தாலும் கூட பிறந்ததற்கோ இறப்பு நிச்சயம், இறந்ததற்கு பிறப்பும் நிச்சயம். ஆதலின் தவிர்க்க முடியாத விஷயத்திலே நீ துயரப்படுதல் தக்கது அன்று. பிறப்பெடுத்ததற்கு இறப்பு தவறாமல் வரும், இறந்ததற்கும் பிறப்பு தவறாமல் வரும். பிறப்பு இறப்பு என்னும் விஷயங்கள் தவிர்க்க முடியாதன. ஆதலால் தவிர்க்க முடியாத விஷயத்திலே நீ சோகப்படுதல் தகாது. பிறப்புடையதற்கு இறப்பும் இறப்புடையதற்கு பிறப்பும் இயல்பாயின என்றால் அது ஒருவராலும் தவிர்க்க முடியாத விஷயம். அந்த தவிர்க்க முடியாத விஷயத்திலே நீ சோகித்தல் கூடாது. துக்கத்தை அடைதல், வருத்தத்தை அடைதல், கவலையை அடைதல் கூடாது. அடுத்த ஸ்லோகம் 27. 27 முடிந்தது. 28. 28வது ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை. காரியகரண சங்காத ஆத்மகானி அபி பூதானி உத்திஷ்ய சோகः ந யுக்தः கர்த்தும் யதः. பூதானி உயிர்களை குறித்தும் நீ சோகத்தை அடைதல் என்பது பொருந்தாது. உயிர்கள் எப்படிப்பட்டதுன்னா காரிய கரண சங்காத ஆத்மகானி, காரிய சங்காதத்தை ஸ்வரூபமாக கொண்ட உயிர்கள். உயிர்ங்கிறது இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர். இந்த ஜீவன் எப்படி இருக்குது? காரிய கரணமாக இருக்குது. இந்த உடம்பு காரியமாக இருக்குது. காரியங்கிறது இந்த புண்ணிய பாபத்தினுடைய விளைவாக ஏற்படக்கூடிய சரீரம். கரணம்ங்கிறது அதில் இருக்கக்கூடிய அவயவங்கள், கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், போகத்தை அனுபவிக்கிறதுக்கு சாதனமாக இருக்கிறது. அதில் காரிய கரண சங்காத்தம்ங்கிற வார்த்தையை ஆச்சாரிய பல இடங்களில் பயன்படுத்துவார். நம்மளுடைய உடம்பு அப்படித்தான் இருக்குது. பல கருவிகளை, பல அவயவங்களை உடையதாக இருக்கக்கூடிய உடம்பு. அதில் உடம்பு பஞ்சபூத காரியம் அப்படி எடுத்துக்கலாம். புண்ணிய பாப காரியம்னு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பஞ்சபூத காரியம் உடம்பு. இந்த உடம்பில் ஸ்தூல சரீரத்தில் இருந்து கொண்டு தான் நம்ம கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னு ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்களை வைத்து கொண்டு புண்ணிய பாபத்தை அனுபவிக்கின்றோம். அதனால் இது காரிய கரண சங்காத்தம். கரணம்னா கருவிகள், காரியம்னா விளைவு. புண்ணிய பாபத்தினுடைய அல்லது பஞ்சபூத காரியமாக இருக்கின்ற சரீரம், அதில் இருக்கக்கூடிய அவயவங்கள், இதோடு கூடி இருக்கின்ற பிராணிகள். அதனால் இதில் தான் ஜீவன் ஒட்டி கொண்டு புண்ணிய பாவத்தை அனுபவிக்கிறான். அதனால் சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் கொண்டு இருக்கக்கூடிய ஜீவன் சூக்ஷ்ம சரீரம் கரணமாக இருக்குது. சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரங்கிற காரியத்தில் இருந்து கொண்டு புண்ணிய பாபத்தை அனுபவிக்கின்றது. அதனால் இதோடு கூடிய, அதனால் சரீரத்தோடு சூக்ஷ்ம ஸ்தூல சரீரங்களோடு கூடிய ஜீவன் அப்படின்னு அர்த்தம்.
சங்காதம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். சேர்க்கை சேர்க்கை. சேர்ந்து இருக்கிறது, கலந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட பிராணிகளை குறித்தும் நீ சோகத்தை அடையக்கூடாது, நீ வருத்தத்தை அடையக்கூடாது. ஏன்னா இந்த உடம்புங்கிறது ஸ்தூல சரீரத்தை மட்டும் மையமாக வைத்துக்கொண்டு உடம்புன்னு சொல்கிறோம். பிறக்கிறது உடம்பு. போன ஸ்லோகத்தில் சொன்னது என்னது? உடம்பு பிறக்கின்றது, உடம்பு இறக்கின்றது. அப்போ உடம்போடு ஆத்மா பிறக்கின்றது, ஆத்மா இறக்கின்றதுன்னா ஸ்தூல சரீரம் இந்த ஜட உலகங்கள் ஜட பதார்த்தங்களை வைத்துக்கொண்டு நாம் அதோட ஆத்மாவை இணைத்து பிறக்கிறது இறக்கிறது என்று நினைத்து வருத்தப்படுகிறோம். அதுவும் ஒரு சுழற்சிக்குள்ளே இருக்கிறது தான். இந்த மரம், கல், செடி, கொடிகள் எல்லாமே ஒரு காலத்தில் தோன்றியது. எதிலிருந்து தோன்றியதோ அதிலேயே இருந்து மீண்டும் அதிலேயே லயமாகி விடுகிறது. அன்னமயம்னு பார்க்குறோம். அன்னமய காரியம், அன்னமய கோஷம்னு ஸ்தூல சரீரத்தை சொல்லுகின்றோம். அன்னமயம்னு என்னது? அம்மா அப்பா உண்டு அன்னத்திலிருந்து தோன்றியது, பிறகு அந்த அன்னத்தினாலேயே வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது, பிறகு அது அன்னத்திலேயே அழிந்து போகக்கூடியது. அது அழிஞ்சு போனாலும் அன்னம்தான். சாப்பாடு உடம்பு அழிந்து எங்கே போகுது? மண்ணோட மண்ணாக போகின்றது. அது அடுத்த செடி கொடி தாவரங்களுக்கு அது உணவாக அது ஆறுகின்றது, மற்ற மிருகங்களுக்கு உணவாக ஆகின்றது. அதனால் பூமிங்கிறதே அன்னம் தான். அந்த பூமியிலிருந்து இது தோன்றியது, பூமியில் இருக்குது, பூமியை உண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, திரும்ப பூமியோடையே மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுகின்றது. அதனால் அன்னமயம்னா அன்னத்திலிருந்து தோன்றி அல்லது அன்னத்தினால் தோன்றி அன்னத்தினால் வாழ்ந்து பிறகு அன்னத்திலேயே அழியக்கூடியது. அதனால் அன்னமய கோஷம்னு ஸ்தூல சரீரத்துக்கு பேர். அப்படி இந்த ஸ்தூல சரீரம் பிறக்கிற பொழுது ஆத்மாவும் சேர்ந்து பிறந்தது, அது அழிகின்ற பொழுது ஆத்மாவும் அழிகிறதுன்னா திரும்ப அதே பூமியிலிருந்து திரும்ப அன்னமாக வர்ற பொழுது அந்த ஆத்மா வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வர்றது போகிறதுங்கிறது ஸ்தூல சரீரத்தை மையமாக பார்த்தாலும் இது ஒரு சுழற்சியாக இருக்குது. நிரந்தரமான சாவுங்கிறதும் கிடையாது, நிரந்தரமான பிறப்பு என்பதும் இல்லை. இங்கே என்ன? இந்த ஸ்தூல சரீரத்துக்கு வேற சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறான். அந்த ஜீவன் ஸ்தூல சரீரத்தை விட்டு பயணப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் அவன் போயிட்டானேனா. ஸ்தூல சரீரம் மண்ணோட மண்ணாக போகுது, அது தெரியுது, அது போகட்டும் திரும்பி வரட்டும், அதை பற்றி இல்லை. ஆனால் இது வரைக்கும் அதற்குள்ளே இருந்த ஜீவன் தானே என்னால் அனுபவிக்கப்பட்டது. அப்போ என்னது? உடம்புக்குள்ளே இருந்த ஜீவன். அம்மாங்கிறது அல்லது கணவன் மனைவிங்கிறது குழந்தைகள்ங்கிறது அந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் தானே. அவனோட தானே நம்ம உறவு கொண்டு அவனோட தானே வாழ்ந்து கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஸ்தூல சரீரம் மண்ணோட மண்ணாக போகட்டும் அல்லது நெருப்போட நெருப்பாக போகட்டும், ஆனால் இது வரைக்கும் என் கூட சேர்ந்து வாழ்ந்த அந்த ஜீவன் போய்விட்டானேனா. அப்பா போயிட்டாரேனா. போயிட்டார், உடம்பு இங்கே தான் இருக்குது, அப்பா போயிட்டாரே, அதுதான் எனக்கு துக்கமாக இருக்குது அப்படின்னு நினைத்தால். அதனால் ஸ்தூல சரீரத்துக்கு வேற முதல்ல ஸ்தூல சரீரமே வந்து போகுதுனாலும் அதுவும் ஒரு சுழற்சிக்குட்பட்டது, அதை குறித்து வருந்த வேண்டியதில்லை. இல்லை அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் பூத்தங்கள் அதில் இருக்கக்கூடிய காரிய கரண சங்காதமாக இருக்கக்கூடிய அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஜீவன் அவர் போயிட்டாரே அப்படின்னா அவரும் திரும்பி வருவார்னா அதுவும் அப்படித்தான் இருக்குது. அதுவும் அதே சுழற்சிக்குள்ளே இருக்கிறது தான். அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறார், இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். அதனால் ஜீவனுடைய பயணமானது எப்படி இருக்கின்றது? ஏன்னா ஜீவன் அனாதி. ஜீவன் உண்மையிலேயே இந்த ஸ்தூல சரீரத்தோடு பிறக்கிறவன் கிடையாது, ஸ்தூல சரீரத்தோடு இறப்பவன் கிடையாது. ஜீவன்கிறது ஜீவத்துவங்கிறதும் அனாதின்னா சாஸ்திரம் சொல்லுது. அனாதின்னா அது எப்போ தோன்றியதுன்னு தெரியாது. அது இந்த உடம்போடு தோன்றியது இல்லை. உடம்பு தோன்றுறது நமக்கு தெரியுது, டேட் ஆஃப் பர்த் போடுறோம், உடம்பு தோன்றியது தெரியுது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் உடம்போடு தோன்றியவன் அல்ல. அவன் அநேக உடல்களை மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டு பயணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன். அதனால் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீவன் அனாதி. அனாதிங்கிற மாதிரியே இவன் அழிவில்லாமலும் ஞானத்தை அடையாத வரைக்கும் இவனும் அழிவில்லாமல் பயணப்பட்டு கொண்டே இருப்பான். ஜீவன் அனாதி, ஆனால் அந்தம் உண்டு. எப்போ ஞானம் வருதோ அப்போ அந்த ஜீவத்துவமானது இல்லாமல் போய்விடும். ஆனால் அது ஏற்படாத வரைக்கும் தொடர்ந்து அவனுடைய பயணமானது இருந்து கொண்டிருக்கும். அதுதான் அந்த தத்துவத்தை தான் இங்கே சொல்லுகின்றார். அதனால் சூக்ஷ்ம சரீரம் அதோடு ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஜீவன் அவனும் வந்து போகக்கூடியவன், அவனும் ஒரு சுழற்சிக்குள்ளே இருக்கக்கூடியவன். ஆகவே அவனை குறித்து வருந்துவதும் ஏற்புடையது அல்ல.
28வது ஸ்லோகம். அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. ஹே பாரத, பரத வம்சத்தில் வந்தவன். அதனால் அர்ஜுனனுக்கு, பாண்டவர்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பெயர் பாரத என்பது. ஹே பாரத, பரத குலத்து உதித்தவனே. அவ்யக்தாதீனி பூதானி, பூதானினா உயிர்கள், பூத்தங்கள்ங்கிறது உயிர்கள், ஜீவாத்மாக்கள், ஜீவன்னு சொல்கிறோம். இந்த ஜீவன்கிறது தான் பூத்தங்கள்னு சொல்கிறார். ஜீவன், ஜீவாத்மா. அவ்யக்தாதீனி, அவ்யக்தம்னா, வியக்தம்னாக்கா வெளிப்பட்டு நமக்கு காணப்படுவதாய் இருக்கிறது, நம்ம காட்சிக்கு தெரிவதாய் இருக்கிறதுக்கு வியக்தம்னு பேர். காட்சிக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு அவ்யக்தம்னு பேர். அதாவது வெளிப்படாமல் இருத்தல், வெளிப்பட்டிருத்தல். அவ்யக்தாதீனா வெளிப்படாத தன்மையை உடையவை. அப்படி வெளிப்படாமல் இருந்து, அதனால் முதலில் காணப்படாமல் இருந்து. ஏன்னா ஆச்சாரியர் அதர்ஷனம், அவ்யக்தம்ங்கிறதுக்கு அதர்ஷனம்ங்கிற அர்த்தம் கொடுக்குறார். அதனால் காணப்படுதல்ங்கிற அர்த்தத்தில் இங்கே முதலில் காணாமல் இருந்து, காணப்படாமல் இருந்து. வியக்த மத்தியானி, மத்திய காலத்தில் காணப்பட்டு, மத்தியம்னா நடுவில் காணப்படுதலை அடைந்து. அவ்யக்த நிதனானி, மீண்டும் காணப்படாத நிலையை அடையக்கூடிய அவ்யக்தம், திரும்ப அவ்யக்த நிலைக்கு சென்று விடுகின்றது. தத்ர, இந்த விஷயத்தில், கா பரிதேவனா, என்ன வருத்தம். கா பரிதேவனா, இதில் வருந்துனா சோச்சித்து மர்கசின்னு சொன்னாரே, அதுதான் இங்கே என்ன பரிதேவனான வருத்தம், கவலை என்ற அர்த்தம். இந்த விஷயத்தில் வருந்துவதற்கு என்ன இருக்கிறது, அதே கேள்விதான். அல்லது இந்த விஷயத்தில் வருந்துவதற்கு நீ தகுதியுடையவனாக இல்லை, இதுவும் வருந்துவதற்குரிய ஒரு விஷயம் இல்லை. அதனால் அழிதல் என்பது இங்கே நிரந்தரமான அழிதல் இல்லை, இங்கு மறைந்து போதல் என்பது தான். அதனால் வந்து போகிறது என்பது தானே ஒழிய அழிந்து போதல் என்பது இல்லை. பாஷ்யம். அவ்யக்தானி அவ்யக்தம் அதர்ஷனம் அனுபலப்திஹி ஆதிஹி ஏஷாம் பூதானாம் புத்திரமித்ராதி காரியகரண சங்காதாத்மகானாம் தானி அவ்யக்தாதீனி பூதானி பிராக் உற்பத்தேஹே. என்ன அர்த்தம்? அவ்யக்தாதீனி, அவ்யக்தாதீனி அப்படிங்கிறதுல அவ்யக்தம் அப்படின்னா அதர்ஷனம் என்ற அர்த்தம். அவ்யக்தம்னா அதர்ஷனம், தர்ஷனம்ங்கிறது தெரியும். அவ்யக்தம்ங்கிறதுக்கு அர்த்தம் அதர்ஷனம்னு அர்த்தம், காணப்படாமை. தர்ஷனம் காணப்படுதல், பார்த்தல், பார்க்கப்படாமை. இப்போ புலன்களுக்கு விஷயமாகாத தன்மை, அதான் பார்த்தல்னு எதை சொல்கிறோம், இருக்குது பார்க்கிறோம் அப்படின்னு எதை சொல்கிறோம். புலன்களுக்கு எது விஷயமாகுதோ அதை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். புலன்களுக்கு விஷயமாகலைன்னா அதை இல்லை என்று சொல்லுகிறோம். அதனால் புலன்களுக்கு விஷயமாகாத நிலையிலிருந்து புலன்களுக்கு விஷயமாகின்ற நிலைக்கு வருதல் என்பது தான் பிறப்பு. புலன்களுக்கு விஷயமாகாத நிலையிலிருந்து புலன்களுக்கு விஷயமாகின்ற நிலைக்கு வருதல் என்பது தான் பிறப்பு.
அல்ல அதர்சனம். அதர்சனம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையை போடுறார். அனுபலப்திகி. உபலப்தினா அடைதல், பெறுதல், பெறப்படுதல். அனுபலப்தினா பெறப்படாமை. ஆதிகி. ஆதிகி யாருக்கு? முதலானவை அப்படின்னு அர்த்தம். ஏஷாம். ஏஷானு பூதானாம். யார்? புத்திர மித்ராதி காரிய கரண சங்காத ஆத்மகானாம் தானி அவ்யக்தானி பூதானி உற்பத்தேனே உற்பத்தேகே பிராக். இப்போ நாம் யாரை? நம்மளுடைய புத்திரன், நம்மளுடைய மித்ரன். புத்திரன் மித்ரன். புத்திரனா நம்மளுடைய மக்கள், மித்ரனா நண்பர்கள், அப்புறம் நம்மளுடைய பெற்றோர். இப்படி எதெல்லாம் நம்ம இருக்கிறது என்று நினைக்கிறோமோ இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு காலத்தில் அவ்யக்த நிலையில் இருந்தன. அதனால் இப்போ பூதங்களாக இருப்பதாக நம்ம யாரெல்லாம், எந்த உறவுகளெல்லாம் நம்ம சுற்றி அம்மா இருக்கிறார், அப்பா இருக்கிறார், கணவன் மனைவி, நம்மளுடைய குழந்தைகள்லாம் இருக்கிறார்கள்னு எதை நினைக்கிறோமோ இவர்கள் இருப்பை அடைவதற்கு முன்னாடி எங்கே இருந்தார்கள்? இருப்பை அடைவதற்கு முன்னாடி நமக்கு தெரியாமல் இருந்தார்கள். இப்போ நமக்கு தெரிகிற நிலைமையில் இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் தெரியாத நிலையில் ஒரு காலத்தில் இருந்தார்கள். அதுக்கப்புறம் அடுத்த லைன் உற்பன்னானி ச பிராக் மரணாத் வியக்தமத்யானி அவ்யக்த நிதனானி ஏவ புனக அவ்யக்தம் அதர்ஷனம் நிதனம் மரணம் ஏஷாம் தானி அவ்யக்த நிதனானி மரணாதூர்த்வம் அபி அவ்யக்தம் ஏவ பிரதிபத்யந்தே இத்யர்த்தः. உற்பன்னானி. உற்பன்னானின்னா என்ன அர்த்தம்? பிராக் மரணாத் வியக்த மத்தியானி. தோன்றியது. உற்பன்னானின்னா தோன்றியது. எது வரைக்கும்? வியக்த உற்பன்னம்னா அதாவது வியக்த மத்தியானி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தோன்றி மரணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது இருப்பதாக தெரிகின்றது. ஆனால் இருப்புத்தன்மையை உடையது. நடுவில் இடையில் இருப்புத்தன்மையை உடையவை. அதாவது இருப்புத்தன்மைங்கிறத இடையில் காணப்படும் தன்மையை உடையவை. எதெல்லாம் இப்போ காணப்படுவதாக இருக்கின்றதோ அது முன்னால் காணப்படாத தன்மையில் இருந்தவை. இப்போ எதெல்லாம் காணப்படுகிறதுன்னு சொல்கிறோம்? மரணம் வரைக்கும். அதனால் மரணம்ங்கிறத சொல்லிட்டார். மரணாத்னா மரணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவைகள் காணப்படும் தன்மையை உடையவையாக இருக்கின்றன. அதனால் இவைகள், இந்த உயிர்களெல்லாம் பிறப்பதற்கு முன்னாடி காணப்படாத தன்மையை உடையவையாக இருந்தன. இப்போ மரணம் வரைக்கும் காணப்படும் தன்மையை உடையனவாய் இருக்கின்றன. அதுக்கப்புறம் என்னது? அவ்யக்த நிதனானி ஏவ புனக. மீண்டும் அவ்யக்த நிலையை அடையக்கூடியவை. அவ்யக்தம் சொல்லியாச்சு. அதர்சனம். நிதனம்னா மரணம். மரணத்திற்கு பிறகுனா மரணத்திற்கு பிறகு மீண்டும் காணப்படாத தன்மையை அடையக்கூடியவை. ஏஷாம் தானி அவ்யக்த நிதனானி. எவைகள் மரணத்திற்கு பிறகு மீண்டும் காணப்படாத தன்மையை அடைகின்றனவோ அவைகளுக்கு அவ்யக்த நிதனானின்னு பேர். அவ்வளோதான். மரணாத் ஊர்த்வம் அப்பி அவ்யக்தம் ஏவ. மரணத்திற்கு பிறகு அவைகள் அவ்யக்த நிலையையே பிரதிபத்தியந்தே அடைகின்றன. இத்யர்த்தः என்று பொருள். அப்போ பிறப்பு என்பது என்ன, மரணம் என்பது என்னென்ன? பிறப்பு என்பது பிறந்து வருதல், மரணம் என்பது அழிந்து போதல் என்பது இல்லை. பிறப்பு என்பது தோற்றத்திற்கு வருதல், காட்சிக்கு வருதல். மரணம் என்பது காட்சியிலிருந்து மறைந்து போதல். அவ்வளோதான். அப்போ என்னது? அது முன்னாடி இருந்தது, காட்சிக்கு வந்து காட்சிக்கு வராமல் போய்விட்டது. இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம மாடியிலேருந்து இல்லை நம்ம ஜன்னல்லேருந்து வெளியே பார்த்தாக்கா தூரத்தில் நம்ம தெருமுனையிலேருந்து ஒரு வாகனம் வருது, அப்புறம் நம்மளை கடந்து போய்விடுகிறது. அப்போ என்னது? நம்ம காட்சியில் இல்லாமல் இருந்தது, நம்மளுடைய பார்வை எல்லைக்குள்ளே வந்தது, மீண்டும் பார்வை எல்லையை கடந்து போய்விட்டது. அதானே? அப்போ நம்ம பார்வைக்கு வர்ற பொழுது அது பிறந்தது, பார்வை எல்லையை கடந்த உடனே செத்ததுன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லையா? அது இருக்குது, அது இருந்து கொண்டு தான் இருக்குது. நம்மளுடைய காட்சி எல்லைக்குள்ளே வந்தது, காட்சி எல்லையிலிருந்து மறைந்து போய்விட்டது. இதுதான் பிறப்பு இறப்புன்ட்டு. இதில் பிறப்பு இறப்புங்கிறது ஒன்று தோன்றி மறைதல் என்பது அல்ல. நம்மளுடைய காட்சி எல்லைக்கு வந்து காட்சி எல்லைக்கு
எல்லையை கடந்து போதல். நம்ம காட்சி எல்லைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அது வெளிப்படாமல் தெரியாமல் இருந்தது. நம்மளுடைய பார்வைக்குள்ளே வர்ற பொழுது அது தெரிவதாக இருக்கின்றது. அப்புறம் இல்லாமல் மீண்டும் இல்லாமல் போய்விடுகின்றது. அப்படின்னா பார்வையிலிருந்து மறைந்து போய்விடுகின்றது. அதனால் என்ன சொல்ல வர்றார்? உண்மையிலே இது பிறக்கலை, இறக்கலை. அதான் சொல்கிறது. இந்த ஜீவன் உடம்போடு பிறந்தது அல்ல, உடம்பு அழிகின்ற பொழுது அழியக்கூடியது அல்ல. அதனால் நம்ம உறவுகள் அம்மா அப்பா கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிற பொழுது அந்த உடம்புக்கும் அந்த ஜீவனுக்கும் நமக்கும் நடுவில் என்னது? தற்காலிகமாக அது இருந்த ஒரு உறவு. அது உண்மையிலேயே ஏதோ ஒரு ஜீவன். அது பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்தது, ஏதோ ஒரு லோகத்தில் எதையோ ஒரு புண்ணிய பாபத்தை செய்து இருந்தது. இப்போ இந்த பிறவியில் நமக்கு அது உறவாக வந்திருக்கின்றது. இந்த பிறவியில் நமக்கு உறவாக இருந்த ஜீவன் அம்மாவோ அப்பாவோ புத்திரனோ நண்பனோ புத்திரனோ மித்திரனோ எப்படி இருந்தாலும் இந்த பிறவியில் நமக்கு அந்த உறவு. அதனால் உறவு போனது. அந்த ஜீவன் பிறந்து இறக்கலை. ஒரு உறவு வந்தது, உறவு போனது, அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாமளும் அப்படி பயணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான். இறந்ததுக்கு அப்புறம் அந்த கணவன் மனைவியோ அல்லது புத்திரனோ மித்திரனோ அடுத்த பிறவியில் யார் எங்கே எந்த சரீரத்துக்கு போவாங்க, எங்கே பிறப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பிறக்கிறதுக்கு முன்னாடி யார் எங்கே பிறந்தோம், எந்த லோகத்தில் இருந்தோங்கிறது தெரியாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆட்கள் தான். பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம நெருக்கமாக இருக்கிறதுனால, இந்த சரீரத்தோட ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம் கொண்டு இருக்கிறதுனால அதற்கு ஒரு பெயரை வைத்து கொண்டு ஒரு உறவை வைத்திருக்கிறோம். அதனால் ஒரு ஜீவன் பிறந்தார் இறந்தாருங்கிறது இல்லை, ஒரு உறவு வந்தது போனது, அவ்வளோதான். ஒரு உறவு நமக்கு நம்ம இந்த சரீரத்தில் நம்ம வாழுகின்ற காலத்தில் நமக்கு ஒரு உறவு வருகின்றது, உறவு இருந்தது, உறவு போனது. அதனால தான் அது எப்படி ரயில் ஸ்நேகம் மாதிரி. இல்லை பேருந்து பயணத்தில் பக்கத்து சீட்டில் ஒருத்தர் உட்காராருன்னா நடுவில் ஒரு ஸ்டாப்பில் ஏறுறார், அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி போயிடுறார், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அவர் எங்கேருந்து வந்தார்னு தெரியாது, இறங்கினவர் எங்கே போவார்னு தெரியாது. நம்ம அப்படித்தானே, நாமளும் ஒரு ஸ்டாப்பில் ஏறணும், இன்னொரு ஸ்டாப்பில் இறங்கி போயிட்டே இருக்க போகிறோம். பக்கத்தில் அந்த பேருந்தில் இருக்க வேறு யாரையும் நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே பயணப்படுற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் சேர்ந்து இருக்கிறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கைக்கு வர்றது இருக்கிறது போகிறதுங்கிறது இது ஒரு பேருந்து பயணம் மாதிரி, ஜீவ யாத்திரான்னு அதெல்லாம் சொல்கிறோம். இந்த சரீரம்ங்கிறது உடல் வாழ்க்கைங்கிறது உடம்பே ஒரு வாகனமாக இருக்குது. இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு வாகனமாக இருக்குது. அதில் நம்ம இருக்கிறோம், திரும்ப போய்விடுவோம். அதனால் இது இடைப்பட்ட ஒரு பயணத்தில் சேர்ந்து இருக்கிறோம். அதற்குள்ள ஒரு உறவு முறைகளை விவகாரத்துக்காக நம்ம வைத்திருக்கிறோம். அதனால் இறந்து போனதுக்கப்புறம் நமக்கு அம்மானு ஒரு உறவு இருந்தது, போய்விட்டது. அப்பான்னு ஒரு உறவு இருந்தது, போய்விட்டது. அல்லது கணவன் மனைவி ஒரு உறவு இருந்தது, போய்விட்டது. புத்திரன் மித்திரன் இருந்தார்கள், அப்படி ஒரு உறவு இருந்தது, போய்விட்டது, அவ்வளோதான். இதுதான் உண்மை. அதுதான் சொல்கிறார். இப்படி இருக்கிறதுனால இதை குறித்தும் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் இதுதான் இயற்பியல், இயற்கை விதி. இயற்கையில் எப்படித்தான் இந்த ஜீவனுடைய பயணம் அப்படித்தான் இருக்கின்றது. அதனால் வெறும் ஸ்தூல சரீரம்னு பார்த்தாலும் அதுவும் ஒரு சுழற்சிக்குள்ளே வட்டத்துக்குள்ளே இருக்கிறது. பிறக்கிறது இறக்கிறதும், இறக்கிறது பிறக்கிறதும் ஒரு தொடர் நிகழ்வு. அதே மாதிரி அதற்கு ஸ்தூல சரீரத்துக்கு உள்ள ஒரு ஜீவன் இருக்கிறான், அவன் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறான் நீ நினைத்தாலும் தற்காலிகமாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறான், இந்த உடம்புக்கு வந்திருக்கிறான், உடம்பை விட்டு சென்று விடுகிறான். சென்ற நாள் செத்துட்டானான்னா இல்லை, வேறு உடம்புக்கு வேறு லோகத்துக்கு போய்விட்டான், அவ்வளோதான். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுதே நம்ம பையன் என்னன்னா நல்லா படித்தான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான்னா, அங்கேயே இருக்கிறான், அங்கேயே செட்டில் ஆகிட்டான், திரும்ப வரலை, என்ன பண்ணுறது? அப்போ இருக்கிறான், ஒரு ஆள் கூட இருந்தான், இப்போ கண்ணுக்கு தெரியாத வெளிநாட்டில் இருக்கிறான், அவ்வளோதான். அவன் திரும்ப வரலாம், அங்கேயே இருந்து அப்படியே போயிடலாம். இருக்கிற பொழுது நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் இல்லை, எங்கேயோ தொலைதூரத்தில் அவன் இருக்கிறான். நமக்கு இப்போ வசதிகள் இருக்கிறதுனால, டெலிஃபோன்லாம் இருக்கிறதுனால பேசிக்கிறோம். அது இல்லாத காலத்தில் என்ன இருந்தது? அப்பயும் யாத்திரையெல்லாம் போனாங்கல்ல, காசிக்கு போனாலே அவர் வந்தாதான், காசி யாத்திரை போனாருனாக்கா அவர் திரும்பி வந்தாதான் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறதும் திரும்ப பார்க்க முடியறதுங்கிறதும் இருக்குது. போனவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டார், இல்லை அப்படியே போயிட்டாருனாக்கா அவர் காசியில் இருக்கிறாருன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம், அதானே? போனவர் போன வழியிலே போயிருக்கலாம், இல்லை காசியில் போயிருக்கலாம்.
அவர் திரும்பி வர்ற வரைக்கும் அவர் இருக்கிறாருங்கிறது தான் நம்முடைய எண்ணம். அதே மாதிரி தான் வெளி ஊரில் இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இந்த ஜீவன் வெளி உலகத்துக்கு போயிருக்கிறார், அவ்வளோதான். வேற்று கிரகத்துக்கு அவர் செவ்வாய்க்கோ வியாழனுக்கோ சனிக்கோ போயிருக்கிறார். அவருடைய புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி வேறு கிரகத்துக்கு வேறு லோகத்துக்கு போயிருக்கின்றார். அதனால் அங்கே இருக்கிறார். அதனால் போயிட்டானே அப்படின்னா ஏன் உயிரோடு இருக்கிறவனும் போயிட்டான்னு நினைக்கணும்? அமெரிக்காவில் வெளிநாட்டில் போய் இருந்துட்டான் போயிட்டானே அப்படின்னு நினச்சது இப்போ அவர்த்து அழுகிறது அனுபவமான அங்கே இருக்கிறார். எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் தான் நம்ம நினைப்போம். நம்ம பக்கத்தில் இல்லை, நமக்கு ஆதரவாக இல்லைங்கிறதுனால ஒரு துக்கம் ஒரு வருத்தம் இருக்கலாம். ஆனால் அவர் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அது வருந்துவதற்குரிய ஒரு விஷயம் அல்ல. அதே மாதிரி உலகத்தை விட்டு ஒரு ஜீவன் போனால் அவர் வேறு லோகத்தில் இருக்கிறார். அவர் போகலை, போயிட்டதா நினைக்கிறது அறியாமை. வேறு லோகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அவ்வளோதான். நாம் வேணால் அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வேறு லோகத்துக்கு போனவர், வேறு சரீரத்துக்கு போனவர் நம்ம யாருன்னே அவருக்கு தெரியாது. அவ்வளோதான். அதை பற்றி அவருக்கு எந்த நினைவுமே இருக்காது. வெளிநாடு போனாரே அப்படித்தானே இருக்கான். அம்மா அப்பாவை இங்கே விட்டுட்டு அங்கே போய் எங்கேயோ ஒரு பொண்ணை பார்த்து பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் ஊரில் இருக்க அம்மா அப்பாவை மறந்துடுறான். நம்ம தான் இங்கே இருந்து ஐயோ என்ன பண்ணானோ சாப்பிட்டானோ தூங்கினானோ என்ன ஆச்சோ அப்படின்னு இங்கேருந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அங்கே இருக்கிறான் நினைக்கிறானா இல்லையா யாருக்கு தெரியும்? அவன் உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் அதில் பரபரப்பாக பிஸியாக போயிட்டு வந்து இருக்கிறான். அதுவே அவனுக்கு சரியாக இருக்குன்னு. அதே மாதிரி வேறு லோகத்துக்கு போனவர்கள் நம்மை நினைக்கப் போவது இல்லை. அதனால அந்த 10 நாள் காரியத்துக்குள்ளே வேணால் அவர்களுக்கு அந்த ஒரு நினைவு இருக்கும். அந்த காரியம் முதல் வருஷம் அந்த காரியம் பண்ணுற வரைக்கும் நினைவு இருக்கும். அப்புறம் அவங்க பித்ருலோகத்தை விட்டு அடுத்த வேறு லோகத்துக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளோ வேறு சரீரம் கிடைச்சதுனாக்கா அதுக்கப்புறம் எந்த நினைவும் இருக்காது. வேறு சரீரம் கிடைக்கிற வரைக்கும் அது ஓரளவுக்கு அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால பழைய வாசனைகளால் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அடுத்த சரீரம் அடுத்த ஸ்தூல சரீரம் கிடைச்சதுன்னா அவ்வளோதான், மறந்து விடுவார் அவர். அதே தான். அதனால் இது வந்து போகிறது என்பது தான் உலகத்தினுடைய இயல்பு. பிறத்தல் இறத்தல் என்பது இல்லை. நம்ம லோகத்துக்கு வர்றதை அவர் பிறந்ததுன்னு நினைக்கிறோம். நம்ம லோகத்தை விட்டு போகிறத இறந்ததுன்னு நாம் நினைக்கிறோம். அதனால் அவர் பூமி அவர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, பூமி கிரகத்திற்கு விஜயம் செய்த நாள்னா ஓஷோவுக்கு ஓஷோ புக்கில் எல்லாம் போட்டிருப்பான். அவர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, பூமி கிரகத்திற்கு விஜயம் செய்த நாள்னா அப்புறம் பூமி கிரகத்தை விட்டு போன நாள். எல்லாருமே அப்படித்தான். அவர் மட்டுமா எல்லா ஜீவனுமே அப்படித்தான். எதுவுமே பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, பூமி கிரகத்திற்கு விஜயம் செய்த நாள். அவ்வளோதான். திரும்ப பூமி கிரகத்திலிருந்து வெளியேறிய நாள். அவ்வளோதான். சரி, அதுதான் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதனால் சரீர ரீதியாக ஆத்மா ரீதியாக பார்த்தா போகிறது வர்றதே இல்லை. அதனால் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்தூல சரீர ரீதியாக பார்த்தா எது போகிறதோ அது வரும், வந்தது போகும், அது உலக இயல்பு நியத்தி. அதை குறித்தும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜீவன்னு பார்த்தாலும் அந்தந்த ஜீவன் அதனுடைய யாத்திரையை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதனுடைய புண்ணிய பாவத்துக்கு மாதிரி அது போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றது. நம்ம பார்வைக்கு வருது போகுதுங்கிறது தானே ஒழிய மற்றபடி அது பிறத்தல் இறத்தல் என்பது இல்லை. அதனால் அதை குறித்தும் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் நம்மளை விட்டு போயிட்டால் அது இன்னும் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம தொந்தரவில் இருந்து போயிட்டான் அவன் போனதுனால நம்மளும் கூட நிம்மதியாக இருக்கலாம். அது வேறு. அது இருந்தபோது எப்படி இருந்தோங்கிறத பொறுத்து. அதனால் வெளியே சுகம் துக்கம்னு காட்டி கொண்டு இருந்தாலும் உள்ளே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்பாடா போயிட்டான்டான்னா அப்படின்னு நாம் நினைக்கலாம். அவனும் நம்ம விட்டு போனான், இந்த உலகத்தை விட்டு நம்ம வீட்டை விட்டு போனான்னா நிம்மதியாக இருக்கலாம். அதனால் வேறு உலகத்தில் அவன் சுகமாக இருப்பான். அதனால் வைகுண்ட பிராப்தி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம்னா. அதனால் அது வருத்தத்துடன் அவன் போயிட்டா நம்ம போக முடியலேங்கிறது. அதனால் வருத்தமோ பொறாமையோ அதனால் அவர் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறார். அதெல்லாம் இல்லை. அதனால் வைகுண்ட பிராப்தி அல்லது வேறு லோக பிராப்தி வேறு சரீர பிராப்திங்கிறது தான். அங்கேயும் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்த பாடல் இதோடது இன்னொரு வரி இருக்குது. இதுக்கு மேற்கோள் காமிக்கிறார். இதே மகாபாரதத்தில் ஸ்திரீ பருவத்தில் இதே அர்த்தத்துடைய ஸ்லோகம் இருக்குது. அதை மேற்கோள் காமிக்கிறார். அடுத்த வரி ததாச்ச உக்தம்
அதர்ஷனாத் ஆபதிதः புனश्च அதர்ஷனம் கதः ந அசௌ தவ ந தஸ்ய த்வம் விருதா கா பரிதேவனா இதி. இது வந்து மகாபாரதத்தில் ஸ்திரீ பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இதே கருத்து தான் ததாச்ச உக்தம், அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அதர்ஷன ஆபதிதः புனश्च அதர்ஷனம் கதः, காணப்படாத நிலையிலிருந்து வந்து மீண்டும் காணப்படாத நிலைக்கு சென்று விட்டான். எங்கிருந்து வந்தானோ அங்கேயே போய்விட்டான். இந்த ஜென் கதையில் சொல்லுவாங்க, ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு விளக்கை மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு போயிட்டு இருந்ததான். ஒரு பெரிய ஒரு குரு பார்த்தாரு, அதுக்கு ஏதோ உபதேசம் பண்ணணும்னு நினச்சி அவர் வந்து அந்த குழந்தையை நிறுத்தி, இந்த விளக்கில் தீபம் எப்படி வந்ததுன்னா, இது இப்போ தீபம் இருக்குது, இப்போ விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்குது, இல்லை சுடர் இருக்குது, தீபம் இருக்குது, இது வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டார். குழந்தைய பார்த்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அதுக்கு இது வர்றதுக்கு முன்னாடி இது எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டேன். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, உடனே அதை அணைச்சிட்டு இப்போ எங்கே போச்சோ அங்கே இருந்ததுன்னு. இருந்த தீபம் இருந்த சுடர் வந்து இப்போ எங்கே போச்சோ அங்கே தான் இருந்தது நான் வர்றதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி இது வந்து எங்கேருந்தோ வந்ததோ அங்கேயே திரும்ப போயிடுச்சு, அவ்வளோதான். நடுவில் நம்ம கையில் கொஞ்சம் நேரம் இருக்குது, நம்ம கையில் அது கொஞ்சம் நேரம் இருக்கா, இல்லை அது கையில் நாம் கொஞ்சம் நேரம் இருக்கிறோமோ, பரஸ்பரம், அவ்வளோதான். பரஸ்பரம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயன்பட்டு கொண்டு இருக்கிறோம் அல்லது படுத்தி கொண்டு இருக்கிறோம், ரெண்டில் ஒன்று இருக்குது. அதனால் எந்த பூத சங்காத்தமானது காணாமல் இருந்து வந்ததோ மறுபடியும் காணா தன்மையையே அடைகின்றது. புனश्च அதர்ஷனம் கதः, அப்படி இருக்கிற இந்த விஷயத்தில் அது உன்னுடையது அல்ல. அப்படி இருக்கிறதுனால அசௌ தவ ந, அது உன்னுடையது அல்ல. எந்த ஜீவன் என்னுடையதுன்னு நினைக்கிறையோ அது உன்னுடையது அல்ல. அதே மாதிரி தஸ்யத்வம், நீ அதனுடையதும் அல்ல. அது உன்னுடையதும் அல்ல, நீ அதனுடையதும் அல்ல. அதனால் நம்ம உடைமைன்னு இதெல்லாம் என்னுடையவர்கள் என்று நினைக்கிறோம். யாரும் யாருடையவர்களும் அல்ல, யாரும் யாருக்கும் உரிமையானவர்கள் அல்ல. இருக்கிற காலத்தில் நம்ம விவகாரத்தில் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோமே ஒழிய அப்படி இல்லை. அதனால் நீ என்னுடையவன், நீ எனக்கு மட்டும்தான் சேவை பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிறான். அறியாமையினால் சுயநலத்தினால அன்பில்லாத பொழுது அதற்காகவே பிறந்த மாதிரி இவர்களுக்கு சேவை பண்ணுறது, நம்மளாக விரும்பி பண்ணுறதுங்கிறது வேறு, நம்மளுடைய திருப்திக்கு சந்தோஷத்துக்கு நம்ம பண்ணுறது வேறு. ஆனால் அப்படி யாரை நினைச்சாலுமே அவர்களுக்காகவே நான் இருக்கிறேன் அல்லது எனக்காகவே அவர்கள் இருக்க வேண்டும்னு எப்படி நினைச்சாலும் அது தற்காலிகமான ஒரு சேர்க்கை தான், அது நிரந்தரமானது இல்லைங்கிற நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் அது உன்னுடையது அல்ல, மேலும் நீ அதனுடையதும் அல்ல. எதை குறித்து வருந்துகிறாய்? அதனால் போனதை குறித்து வருந்த வேண்டாம். இருக்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பரஸ்பரம் எப்படி சகாயம் பண்ணலாமோ அப்படி செய்து கொள்ளலாம். ஆனால் அதீதமான பற்று கொண்டு நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்றோ அல்லது நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன்னோ நினைக்கக்கூடாது. பரஸ்பரம் எல்லா ஜீவர்களும் சமமானவர்கள் தான். அந்தந்த ஜீவன் அதனுடைய புண்ணிய பாப பாதையில் பயணத்தில் அது இருக்குது. அந்தந்த ஜீவ யாத்திரை, அந்தந்த ஜீவனுடைய யாத்திரையானது அதன் போக்கில் போய்கொண்டு இருக்கின்றது. நாம் இடைக்காலமாக நடுவில் சேர்ந்திருக்கிறோம், பிறகு பிரிந்து போவோம். இன்னொரு உதாரணம் கூட இதே மகாபாரதத்தில் வருது. இந்த நதி பெருக்கெடுத்து போகிற பொழுது அந்த நதி கரையில் இருக்க மரங்கள்லேருந்து காய்ந்த கட்டைகள் விழுகின்றன. விழுந்த உடனே 2 மரத்துலேருந்து வெவ்வேறு கட்டைகள் 2 இடத்துல விழுந்தது. நடுவில் ரெண்டும் ஒரு இடத்துல சேருகின்றது. கொஞ்சம் தூரத்துக்கு சேர்ந்து ஒன்றுக்கொண்டு ஒட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு பயணப்படுது. திரும்ப இன்னொரு சுழலில் ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுதுன்னா, அதனால் முன்னாடி எங்கேருந்தோ வேறு இடத்துல இருந்து வந்தது, இடைப்பட்ட காலத்தில் சேர்ந்து கொஞ்சம் தூரம் பயணப்பட்டுட்டு இன்னொரு இடத்துல அவைகள் பிரிந்து அதனுடைய பாதையில் சென்று விடுகின்றன. அதே மாதிரி தான் இந்த உறவுகளுடைய சேர்க்கை என்பதும் பிரிதல் என்பதும். யாரும் யாருக்கும் உரிமையானவர்கள் அல்ல, உடைமையானவர்கள் அல்ல.
அதனால் வருவதை குறித்தோ போகிறதை குறித்தோ வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. சேர்ந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமோ அதை பண்ணணும், அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் மகிழ்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். போயிட்டால் வந்துட்டாலும் வருந்தக்கூடாது, போயிட்டாலும் வருந்தக்கூடாது. அல்லது வந்துட்டால் மகிழ்ச்சி அடைதல் என்பதும் கூடாது, போய்விட்டால் வருந்துதல் என்பதும் கூடாது. எப்படி வேணாலும் போட்டுக்கொள்ளலாம். ஒன்று மகிழ்ச்சியாக துக்கமாங்கிறது எதுவாக இருந்தாலும் அதை அப்படி எடுத்துக்கொள்ளாமல் சமபாவனையோடு எடுத்துக்கொள்ளுதல் என்பது தான் விவேகம், அதுதான் உண்மை. அது வியர்த்தம் அல்லவா என்று மேலும் கூறப்பட்டது. அதனால் என்னென்ன தத்ரகா பரிதேவனாங்கிறதுக்கு அர்த்தம் கொடுக்கிறார். தத்ரகா பரிதேவனா கோவா பிரலாபக. பரிதேவனாங்கிறதுக்கு வேறு அர்த்தம் பிரலாபம். பிரலாபம்னா புலம்புறதுன்னு அர்த்தம். புலம்புறது நம்ம புலம்புறோம்ல, ஐயோ போயிட்டியே போயிடுச்சே அப்படின்னா. அது ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் மனதில் வருத்தம் இருக்கும். ஏன்னா ஒரு 10-12 காலம் நம்ம சேர்ந்து வாழ்ந்து இருக்கிறோம், சில ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்து இருக்கிறோம். அதனால் பெற்ற இன்பங்கள் இருக்குது, அதனால் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ஆனால் அதை மறக்காமல் நினச்சிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு அந்த ஆளை நினச்சி போயிட்டார், என்னை தனியாக விட்டு போயிட்டார். அவர் போய் 20 வருஷமாச்சு, ஆனால் போயிட்டாருன்னு அழுதுகிட்டு இருந்தேன், என்ன புலம்பிக்கிட்டே இருந்தேன். அப்படி இருக்கிற ஆள் இருக்காங்க. அந்த துக்கத்தை மறக்க முடியவில்லைன்னு பிரலாபம்னா அதான் புலம்புறது, புலம்பிட்டார், புலம்புதல். இல்லை அதிருஷ்ட திருஷ்ட பிரணஷ்ட பிராந்தி பூதேஷு இத்தியர்த்தனா. இல்லை அதிருஷ்டனா அதே தான், கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறம் திருஷ்டனா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வந்தது. பிரணஷ்டம்னா திரும்ப கண்ணுக்கு தெரியாமல் போச்சுன்னு. அதில் போகின்ற பிராந்தி பூதேஷுன்னு. அதனால் வெறும் பூதங்கிறதுக்கு முன்னாடி பிராந்தியை போட்டார். பிராந்தி பூதங்கள்னா மயக்கமான பொய்யான பூதங்கள். அதனால் இது வந்தது போகிறதுங்கிறதே ஒரு தோற்றம் தானே வெளிய, உண்மையிலேயே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா. தங்கத்தில் நகை வந்தது இருந்தது போனதுன்னா, தங்கத்தில் நகை தோன்றுவதற்கு முன்னாடி எங்கே இருந்தது? வந்தது நகைங்கிற ஒரு தோற்றம் இருந்தது, நகைங்கிற தோற்றமானது போய்விட்டது, அவ்வளோதான். அதனால் அந்த தோற்றம்ங்கிறது பொய்யான ஒன்று தானே. எது வாஸ்தவமாக இருக்கோ அது வருவதும் இல்லை போவதும் இல்லை. எது வந்தது வருவதாக போவதாக இருக்கின்றதோ அது வாஸ்தவம் இல்லை. அதான் அதனால் பிராந்தி பூத்தானின்னா அத்தியாசமாக கல்பிதமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள். பிராந்தி பூதேஷு பூதங்களை குறித்து ஏன் புலம்புகிறாய் என்ற அர்த்தம். சுந்தரராஜ சர்மாவுடைய தமிழாக்கம் பார்த்து முடித்தோம். காரிய காரணங்களின், காரிய காரணம்ங்கிறத காரிய காரணம்னு எடுக்கிற 2 மாதிரியும் இருக்குது. இந்த காரிய கரணம் அப்படிங்கிறதும் காரிய காரணம். காரிய காரணம்னாக்கா காரியத்துக்கு காரணமாக இருக்கிறது, முன்னாடி இருக்கிறது. கரணம்ங்கிற பொழுது அவயவம்னு அர்த்தம். காரணம்ங்கிறது காரியம்ங்கிறது சரீரம், அதற்கு காரணம் என்னது பஞ்சபூதங்கள். அப்படி அதுக்கு முந்த நிலையில் இருக்கிறத எடுத்துக்கொள்ளணும். காரிய காரணம் நீர் நிலம் முதலியவற்றின் சேர்க்கையாலாகிய பூதங்களை பற்றி. அதனால் காரிய காரண சங்காத்தம் அல்லது காரிய கரண சங்காத்தம் 2 பாட்டம் இருக்குது. 2 இடமும் பல இடங்களில் 2 மாதிரியும் பயன்படுத்தப்படுது. அப்படி பயன்படுத்தினா புரிந்து கொள்ளணும். எல்லாமே ஒரு காரியமாக இருக்குது, அதற்கு மூலமாக முன்னாடி ஒரு காரணம் இருக்குது. அந்த காரண காரியம் சேர்த்து தான் அது பொருட்களாக உயிர்களாக நமக்கு முன்னாடி உடல்களாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அல்லது காரியமாக ஒரு பொருள் வந்தாக்கா அது பல அவயவங்களை உடையதாக இருக்கின்றது. அந்த அவயவங்களை வைத்து கொண்டு தான் அதற்கு ஒரு பயன்பாடுங்கிறது வருகின்றது. ஒரு மனித உடல்னு வந்தாக்கா அந்த உடல் தோன்றுவதற்கு ஒரு காரணமாக புண்ணிய பாபம் அல்லது அம்மா அப்பா இருந்தார்கள். அதே மாதிரி அந்த உடம்புன்னு வந்தால் உடம்பில் கை கால் மூக்கு இந்த மாதிரி கருவி கரணங்கள் இருக்கின்றன. இதனுடைய சேர்க்கை. பூதங்களை பற்றியும் நீ துயரப்படுவது சரி அன்று. ஏனெனில் பூதங்கள் அவ்யக்தத்தை காணப்படாமையை ஆதியாகவும் காணப்படுதலை நடுவாகவும் காணப்படாமையை முடிவாகவுமே உடையன. பாரத அவ்விஷயத்திலே புலம்புகை என்ன? பரிதேவனா அப்படிங்கிறது பிரலாபம். பிரலாபம்னு தமிழில் சொன்னால் புலம்புதல். புலம்புகை என்னன்னு போட்டார். அவ்யக்தம் எனினும் காணாமை எனினும் புலப்படாமை எனினும் ஒக்கும்.
காரிய காரணங்களின் சேர்க்கையாலாகிய புத்திர மித்ராதியரான பூதங்களுடைய ஆதியானது. ஆதியானதுன்னா அது தோன்றுவதற்கு முந்தின இருந்த நிலையானது. அவர்களுடைய உற்பத்திக்கு முன்பு காணாமையை உடையதாம். உற்பத்தியாயினவை மரணத்திற்கு முன்னர் நடுவிலே சிறிது காலம் காணப்படுகின்றன. மீண்டும் அவைகள் காணாமையையே மரணமாக பெற்றுள்ளன. மரணத்திற்கு பின்பும் அவை காணாமையையே அடைகின்றன. காணாமற் போகின்ற என்று பொருள். அதனால் காணா போயிடுதுன்னா ஆளே காணா போயிட்டான். காணா போயிட்டான் உலகத்தை விட்டு போகிறது, காணா போகிறது, அவ்வளோதான். அவ்வண்ணமே காணாமை நின்று வந்தவன் மீண்டும் காணாமைக்கே சென்றனன். அவன் உன்னை சேர்ந்தவன் அல்லன், வீணாய் என்ன புலம்புதல். மகாபாரதம் ஸ்திரீ பருவம் 2:13 என்று கூறப்பட்டுள்ளது. முதலில் காணப்படாமல் பின்பு காணப்பட்டு மறுபடியும் மறைந்து போகின்ற பிராந்தியான அந்த பூதங்களை பற்றி என்ன புலம்புகை என்பது தேர்ந்த பொருள். மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிர்ததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். हरि ओम. हरि ओम.